ஓகே, இன்றைக்கி ஒரு கதை பார்க்க போகிறோம். த ஈகிள். இது எல்லா கதை மாதிரி இல்லாமல், அதாவது இது ஒரு மோட்டிவேஷ்னல் கதை தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக, ஜஸ்ட் மோட்டிவேட் மட்டும் பண்ணிட்டு போயிடாமல், இதை பண்ணுங்கள், சூப்பர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு போயிடாமல், இது உண்மையிலே பண்ணுறாங்களா எல்லோரும், பண்ண முடியுதா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அதுக்கு யார் காரணம், நம்ம தான் காரணமா அப்படின்ட்டு நம்மளை பற்றி நம்மளே யோசிக்க வைக்கிற ஒரு சின்ன கதை. ஆனால் எழுதும்போது கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஒரே நாளில் அர்த்தத்தை பார்த்துட்டு பேசி பழக முடியுமான்னு தெரியல. நம்ம இன்றைக்கி அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். நாளைக்கு இதை பேசி பழகலாம். ஓகேவா? இது மோட்டிவேட்டும் பண்ணோம், நம்ம இங்கிலீஷும் கற்றுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? த ஈகிள். இன்றைக்கி நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதில் இன்றைக்கி 43வது நாள். பார்க்கலாமா? இன்றைக்கி அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். த ஈகிள். While the hen was incubating, a eagle's egg accidentally got mixed with her eggs. இன்குபேட்டர்னு தெரியும்ல, குழந்தைங்கள வைப்பாங்கள்ல ஹாஸ்பிட்டலில், இன்குபேட்டர். அது மாதிரி இன்குபேட்டிங்னா அடக்காக்கிறது. ஒரு கோழி அடக்காத்துட்ருக்கப்போ அந்த முட்டைகளோட ஒரு ஈகிளோட எக்கு, கழுகோட முட்டையும் ஆக்சிடென்ட்லி கலந்துருச்சு. ஆஃப்டர் ஆல் த எக்ஸ் ஹேட்ச்னா பொரிக்கிறது, குஞ்சுகள் முட்டையிலேருந்து வெளியில் வர்றது. ஆஃப்டர் ஆல் த எக்ஸ் ஹேட்ச், தட் ஈகிள் சிக் க்ரோஸ் அப் வித் த அதர் சிக்ஸ். மற்ற குஞ்சுகளோடு சேர்ந்து அந்த கழுகோட முட்டையும் பொரிஞ்சு வெளியில் அதோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. ஒன் டே திஸ் பேபி ஈகிள் ஆஸ்க்ஸ் இட்ஸ் மதர் ஹென். அந்த குட்டி கழுகு அவங்க அம்மா கிட்டே கேட்குது. அது அவங்க அம்மா யார்? கோழி தானே. அதுக்கிட்ட கேட்குது, ஹவ் இஸ் தட் ஈகிள் ஃப்ளையிங் ஸோ ஹை? எப்படி கழுகு மட்டும் உயரமாக பறக்குது? ஒய் கான்ட் வி ஃப்ளை லைக் தட்? ஏன் நம்மளால் பறக்க முடியல அவ்வளோ உயரத்தில்? ஈகிள்ஸ் கேன் ஃப்ளை ஹையர் தென் அதர்ஸ். அம்மா சொல்லுது, கழுகு தான் இருக்கிறதுலே உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை மற்ற பறவைகளை விட. ஈகிள்ஸ் ஹாவ் மெனி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். உடனே கழுகை பற்றி சொல்லுது. கழுகுக்கு நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. த லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் ஈகிள் இஸ். கழுகோட ஆயுட்காலம் அப்படின்றது ஒன்லி 40 years, 40 வருஷம்தான். ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் அண்ட் ஈகிள்ஸ் பீக்னா அதோட மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பீக் அண்ட் கிளாஸ்னா CLAWS, கிளாஸ்னா நகம். அண்ட் ஈகிள்ஸ் பீக் அண்ட் கிளாஸ் கெட் டல். அதாவது 40 வருஷத்துக்கு அப்புறம் அதோட அழகும் நகமும் மழுங்கிடும். அதான் கெட் டல்னு போட்டிருக்காங்க. இட் காண்ட் ஹண்ட், அதால் வேட்டையாட முடியாது. ஸோ இட் வில் கோ இன்டு எ டையிங் கண்டிஷன். சாப்பிடாதனால, வேட்டையாட முடியாதனால அது சாகிற நிலைமைக்கு போயிடும். பட் த டிட்டர்மைண்ட் ஈகிள் கோஸ் டு எ ஹை பிளேஸ். ஆனால் மன உறுதி கொண்ட ஒரு ஈகிள் என்ன பண்ணுன்னா உயரமான இடத்துக்கு போயிடும். அண்ட் பெயின்ஃபுல்லி பிரேக்ஸ் இட்ஸ் ஓன் பீக் அண்ட் கிளாஸ். வலியை தாங்கிக்கிட்டு அதோட அழகையும் நகத்தையும் தானே பிச்சேறியும். ஃபார் த நெக்ஸ்ட் 50 to 60 days, அடுத்த 50-60 நாளைக்கு இட் ஓன்ட் ஈட் எனிதிங். அது எதுவுமே சாப்பிடாது. அண்ட் வில் வெயிட் அன்டில் நியூ பீக் அண்ட் கிளாஸ் க்ரோ. புதுசாக அழகும் நகமும் வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். த நியூ பீக் அண்ட் கிளாஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். புதுசாக வர்ற அழகும் நகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஃப்டர் திஸ் இட் வில் ஸ்டார்ட் இட்ஸ் லைஃப் அந்நியூ. அந்நியூ அப்படின்னா புது பிறப்பெடுக்கிறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நியூன்னு சொல்லாமல் அந்நியூ அப்படி சொல்லலாம். ஆஸ் இஃப் இட் ஹேஸ் டேக்கன் நியூ பர்த். புதுசாக பிறப்பெடுத்த மாதிரி புது வாழ்க்கை தொடங்கும். ஃபார் த நெக்ஸ்ட் 30 years, அடுத்த 30 வருஷத்துக்கு இட் வில் லிவ் ஹெல்த்திலி அண்ட் ஹாப்பிலி. அடுத்த 30 வருஷத்துக்கு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழும்.
It has transformed its 40 years lifespan into 70 years. அதோட வாழ்நாளே 40 வருஷம்தான். ஆனால் அதோட மன உறுதியால் வலியை பொறுத்துக்கிட்டதுனால கொஞ்ச நாள் சோதனை காலத்தை அனுபவித்ததுனால 70 வருஷமாக்கிடுச்சு. ஆஃப்டர் தேட் அதுக்கப்புறம் the hen said to the eagle chick, அந்த கோழி வந்து குட்டி கழுகுக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல்ல, சொன்னதுக்கப்புறம் ஓகே forget all that, go and eat now. ஓகே அதெல்லாம் விடு, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுச்சு. The eagle chick totally forgot it was an eagle. பாருங்கள், அந்த ஈகிள் சிக் என்ன செஞ்சிச்சு, டோட்டலி ஃபர்காட் இட் வாஸ் அன் ஈகிள். அது ஒரு கழுகுன்றதே மறந்துடுச்சு. அண்ட் ஜஸ்ட் வென்ட் டு ஈட் வித் த அதர் சிக்ஸ். அது தன் ஒரு கழுகுன்றதே மறந்துட்டு போய் எப்பவும் போல் மற்ற கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் ஜஸ்ட் லைக் தட் ஈகிள். நம்மளும் சில பேரில் பெரும்பாலும் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். வி ஆல்சோ ஹாவ் த பேஷன் டு அச்சீவ், அதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் நியூ திங்ஸ். புதுசாக கற்றுக்கணும்னு நிறைய நினைக்கிறோம். பட் ஹவு மெனி பீப்புள், எத்தனை பேர் ஹவ் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் இட், எத்தனை பேர் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு லேர்ன்ட் இட் கற்றுக்கிட்டு பர்டிகுலர்லி ஃபாலோ இட் கன்சிஸ்டன்ட்லி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுறோமா, தொடர்ந்து அதை பண்ணுறோமா அப்படின்றது, அதை தொடர்ந்து பண்ணி அண்ட் அச்சீவ்டு சக்ஸஸ் இன் இட். எத்தனை பேர் அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணுறோம். இது பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கும் சேர்த்தா சொல்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தடையாக இருந்துச்சுன்னா அதுக்கு யாருன்றதையும் நீங்கள் தான் பார்க்கணும். இது 4 மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. 3 பண்ணிட்டோம்னா அடுத்தது 4வது தானாக கிடச்சிரும். என்னது? அண்டர்ஸ்டுட், அதை புரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம். அந்த கன்சிஸ்டன்ட்லி தான் வரமாட்டேங்குது யாருக்கும். எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். இனி அந்த கன்சிஸ்டன்ஸ் அதை கொண்டு வர பார்க்கலாம், தொடர்ச்சியாக பண்ண பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்.